வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். எனக்கு நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான மஷ்ரூம் மசாலா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி சப்பாத்தி, பூரி, பரோட்டா அண்ட் சாதத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் நல்லா சூடானதன் பிறகு 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா பொரிந்து இதில் இருக்கக்கூடிய மனம் வெளியே வரும்போது 2 இனுக்களவு கருவேப்பிலை, 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுத்து 2 நிமிடம் இதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 2 தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே 200 300 ml அளவு தண்ணி சேர்த்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி அடுத்து ஒரு 4 to 5 நிமிடம் கொதிக்க விடலாம். இப்போ நம்ம மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. லிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். இதில் 200 கிராம் அளவு நல்லா வாஷ் பண்ணி நறுக்கி வச்சுருக்க மஷ்ரூம் சேர்த்துக்கோங்க. ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டதன் பிறகு மறுபடியும் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி கரெக்டாக 2 minutes இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மஷ்ரூம் நல்லா குக் ஆகிடுச்சு. லிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். இதை எடுத்து அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிப்போம். அதன் பிறகு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி வச்சு கார்னிஷும் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான மஷ்ரூம் மசாலா செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.